சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம். தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் வரிசையில் இன்று கும்பகோணத்தில் அமைந்துள்ள ஆதிகும்பேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். வணக்கம். நீங்கள் இக்காணொளிக்கு தரும் ஆதரவு இத்திருக்கோவிலின் வரலாறு மற்றும் சிறப்புகள் பல்வேறு ஆன்மீக அன்பர்களுக்கு சென்றடைய உதவியாக இருக்கும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. 9 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம், நீண்ட மண்டபங்கள், பெரிய சுற்றுப்பிரகாரங்கள் என்று அமைந்துள்ளது இத்திருக்கோவில். கோவில் கருவறையில் ஆதிகும்பேஸ்வரராக இறைவனும் தனி சன்னதியில் மங்களாம்பிகை அம்மனும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். தென்னாடுடைய சிவனே போற்றி. இத்திருக்கோவிலில் அருள்பாலிக்கும் சிவலிங்கத்தின் அடிப்பகுதி பெரியதாகவும் மேல்பகுதி சிறியதாகவும் காணப்படுகிறது. இறைவன் அருள்பாலிக்கும் கருவறை மண்டபத்தின் முன்னால் நடராஜ பெருமானுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் கல்வி மற்றும் தொழில் முன்னேற்றம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் என்று பல்வேறு பிரார்த்தனைகளை நம்பிக்கையுடன் இறைவனிடம் சமர்ப்பித்து பலன் பெறுகிறார்கள் பக்தர்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இத்திருக்கோவிலின் சார்பில் கும்பகோணத்தில் நடக்கும் மாசிமக பெருவிழா மிகப்பெரிய ஆன்மீக பெருவிழாவாக அறியப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் அன்று நகரின் மத்தியில் அமைந்துள்ள மாசிமக குளத்திற்கு கும்பகோணத்தில் அமைந்துள்ள சிவ ஆலயங்கள் மற்றும் விஷ்ணு ஆலயங்களிலிருந்து சுவாமிகள் எழுந்தருளி தீர்த்தவாரி காணும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த தீர்த்தவாரியின் பொழுது கங்கை, காவிரி, யமுனை முதலான 9 நதிகள் இத்திருக்குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம். இத்தீர்த்தவாரியில் கலந்து கொண்டு புண்ணிய நீராடும் பக்தர்களின் பாவங்கள் விலகி வாழ்வில் நற்கதி உண்டாகும் என்பது நம்பிக்கை. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. முன்னொரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழியும் நிலை ஏற்பட்ட பொழுது பிரம்மா சிவபெருமானை வேண்ட உலகத்தின் படைப்பிற்கு ஆதாரமானவற்றையெல்லாம் ஒரு கும்பத்தில் வைத்து சிவபெருமான் அதனை பிரம்மனிடம் வழங்கியதாகவும், பிரம்மா அந்த கும்பத்தை இமயத்தில் வைக்க அந்த கும்பமானது பிரளய நீரில் அடித்து கொண்டு வரப்பட்டு இத்தலத்தை அடைந்ததாகவும், பிரளய காலம் முடிந்த பிறகு சிவபெருமான் வேடுவராக வந்து தன் அம்பினால் கும்பத்தை உடைத்து மீண்டும் உலகம் தலைத்தோங்க செய்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது. இத்தலபுராண வரலாற்றை விளக்கும் வகையில் இத்தலத்தில் சிவபெருமான் வேடுவர் கோலத்தில் தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். கும்பகோணத்திற்கு ஆன்மீக சுற்றுலா செல்பவர்கள் அவசியம் சென்று தரிசிக்க வேண்டிய திருத்தலம் இது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.